Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 8ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மற்றும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார், அனுஷ நட்சத்திரத்தில். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி. இன்று ஆடி 2வது வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. சந்திர பகவானும் குரு பகவானும் 5-9 பார்வையில் இருப்பதனால் இன்று நம்ம என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அது நடக்கும். எந்த ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியம்மன் ஆலயத்தில் சென்று இன்று பிரார்த்தனைகளை செய்யலாம். அதனால் இன்னைக்கு மாரியம்மன் ஆலயத்தில் நெய் விளக்கு ஏற்றி உங்கள் பிரார்த்தனைகளை செய்ய நிச்சயமாக பிரார்த்தனைகள் நிறைவேறும். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இன்று மேஷ ராசி நேயர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ அல்லது நீங்கள் கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் உங்களினுடைய தனகாரகன் சுக்கிர பகவான் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். இன்று காமாட்சி அம்மனையும் வெள்ளீஸ்வரரையும் வழிபாடு செய்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பண தட்டுப்பாடு, கடன் தொல்லைகள் மற்றும் வரவேண்டிய தன லாபத்தை இன்றைய நாளில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் மாரியம்மன் ஆலயத்தில் மாவிளக்கு ஏற்றுவதனால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் மாரியம்மன் ஆலயத்தில் மாவிளக்கு ஏற்றுவது மேஷராசி நேயர்களுக்கு நல்ல பரிகாரமாகும். ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்கள் தீரும். சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர மங்கள யோகமாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் 7ஆம் இடத்தில் சந்திரன். இந்த கிரக சஞ்சாரத்தில் செவ்வாய் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லை. பலவிதமான முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய வேலை தேடுதல், வேலைக்கு விண்ணப்பம் செய்தல், இது சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பது, இது அனைத்தும் இன்று உங்களினுடைய காரியங்கள் வெற்றி அடையும். இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது. ராசிநாதன் சுக்கிரன் கேத்துவுடன் இருப்பதனால் வெள்ளிக்கிழமையான இன்று மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. பலவிதமான ஒரு முன்னேற்றங்களை தேடக்கூடிய நாளாக இருக்கும். புதிய வேலை தேடுதல் அல்லது வியாபாரம், தொழில் இவற்றிற்கு நீங்கள் முதலீடு செய்வது மனதிற்கு ஒரு நல்ல திருப்தியை தரலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக தடங்கலாக இருந்து வந்த வேலைகள் முயற்சியால் வெற்றியடையும். இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் தன்னுடைய சொந்த ராசியில் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலமாகும். இன்று மகாலட்சுமி தாயார் ஆலய வழிபாடும் மற்றும் தாயாருக்கு தாமரை பூவினால் அர்ச்சனை செய்ய எடுத்த காரியம் வெற்றி அடையும். ஆலயங்களுக்கு இன்று சுக்கிர பிரீத்தியாக நெய் தானம் செய்யலாம். நெய் விளக்கு ஏற்றி அம்மன் ஆலய வழிபாடுகள் மிதுன ராசி நேயர்களுக்கு பண பற்றாக்குறையை தீர்க்கும். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சந்தோஷத்தை தரக்கூடிய நாள். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ராசியில் சூரியன் மற்றும் குரு பகவான் சஞ்சாரம். சந்திர பகவான் நீச்சம் பெற்று குரு சந்திர யோகமாக அமைந்திருக்கிறது. வீடு வாங்குவது, வீடு விற்பது மற்றும்
பூமி வாங்குவது, விற்பது போன்றவற்றில் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை பார்க்கலாம். பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு மன உளைச்சல் தீரும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பதனால் பண விவகாரங்கள் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று கடகராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். வெள்ளிக்கிழமையான இன்று நவகிரகத்தில் சுக்கிரனை வழிபாடு செய்யவும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன லாபங்கள் பெறலாம். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவான் அனுகூலமாக அமைகிறார். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். அரசு பள்ளியில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இன்று வரலாம். ஒரு சிலருக்கு தற்காலிகமாக வேலையிலிருந்து நீக்கம் மற்றும் பணியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்கள், வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்திலேயும் சின்ன சின்ன குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் வெள்ளீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்து மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும். பல நாட்களாக குடும்ப மனவேதனைகள் மற்றும் கணவன் மனைவியினால் ஏற்படக்கூடிய மனச்சோர்வு தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பலவிதமான எண்ணங்கள் வந்து போகும். புதிய நண்பர்கள் அறிமுகங்கள், புதிய மனிதர்களினுடைய அறிமுகங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை தரலாம். இளம் வயதில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கை மலரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இந்த காதல் வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணத்திற்கு ஒரு அஸ்திவாரமாக கூட இருக்கும். கண்டகச்சனி இருப்பதனால் சற்று எதிலையும் கவனமாக இருப்பது நல்லது. வெள்ளிக்கிழமையான இன்று தாமரை பூவினால் மகாவிஷ்ணுவையும் மற்றும் மகாலட்சுமியையும் அர்ச்சனை செய்யலாம். மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலை விஷயத்தில் சில வாக்குவாதங்கள் வந்து போகும். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மிதமான மன போராட்டங்கள் உங்களுக்கு தீரும். நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சில முயற்சிகள் வெற்றியடையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகளும் மாறும். குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலமான மன அழுத்தங்கள் இன்று நண்பர்கள் மூலமாக மாறக்கூடும். நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் விநாயக பெருமானை இன்றைய நாளில் வழிபாடு செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வணங்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகமாக அமைந்திருப்பதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு இன்று வந்து சேரும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றியடையும். சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வது, ராசியில் சந்திரன் இருப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பெண்களால் பெருமைகளும் மற்றும் பெண்களால் இன்று உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும். பெண் தெய்வ வழிபாடுகளை செய்து மாரியம்மன் ஆலயத்தில் மாவிளக்கு ஏற்ற விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று
மாலை நேரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பல நாட்களாக உங்களினுடைய குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் இருந்து வந்த மனப்போராட்டங்கள் மற்றும் குடும்பத்தை விட்டு விலகி இருப்பவர்களும் மீண்டும் வந்து சேருவது ஒரு நல்ல தைரியத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்து அன்னதானங்களும் செய்ய தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இந்த கிரக மாற்றங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும். தனுசு ராசி நேயர்கள் இன்று வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் குறையும். குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன உளைச்சல்கள், கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள், இது அனைத்தும் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த மன சோர்வம் மாறும். குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. இன்றைய நாளில் 7ஆம் இடத்தில் குரு பகவானும் 11ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பதனால் இன்று மகர ராசி நேயர்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாள். அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் அம்மன் ஆலயத்தில் மாவிளக்கு ஏற்றுவது, இன்று உங்களினுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டாலும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று கும்பராசி நேயர்களுக்கு அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்திலேயும் 6ஆம் இடத்தில் குரு மறைவு ஸ்தானத்திலேயும் இருப்பதனால் பச்சரிசி மற்றும் வெல்லம் இன்று அம்மன் ஆலயத்தில் தானம் செய்யவும். மாரியம்மன் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும். மேலும் குடும்பத்தில் சுபங்கள் தடைப்பட்டு இருப்பது உங்கள் முயற்சியால் வெற்றியடையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான கடன் சுமை குறையும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதிற்கு ஆறுதலாக இருப்பார். பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் மாரியம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளவும். அம்மன் ஆலயத்தில் கூழ் வார்ப்பதோ அல்லது மற்றவர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதோ கிரக தோஷங்களை போக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத விதமாக தன லாபங்கள் அமையக்கூடும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மீனராசி அன்பர்கள் இன்று பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் இந்த நாள் நல்ல நாள். மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஆலய தரிசனமும் மற்றும் ஆன்மீக ஆர்வங்களும் அதிகரிக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.